புகைச்சல் இல்லாமல் எப்படி இருக்கும்? மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு கூட்டணியில் சீட்டை பற்றி கவலை இல்லை, கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னா அதில் ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இப்போ 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்தல 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களாம்? 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, 2 கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க, 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? இந்த கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். 2 சீட் வாங்கிட்டு தொடரணும். யாருமே இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு, யாருமே எங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அதில் கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துட்டையும் பாஜக கூட்டணிக்கு வர மாதிரி ஐடியாஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. கண்டிப்பா வந்துடும். எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 மாசம் டைம் கால அவகாசம் இருக்கு. நிச்சயமா எங்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிறத நீங்களே திருப்பி எங்களை போட்டு மடக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே எங்களை கேள்வி கேட்கறத பார்த்தாலே நாங்க வலுவாயிட்டு இருக்கிறது அர்த்தம். ஒரு வலுவில்லாத கூட்டணி நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றதை நீங்க என்கிட்ட மாத்தி சொல்றீங்க. நான் இப்பதான் சொன்னேன். இல்ல, அதாவது என்னன்னா, ஒரு கட்சி கூட்டணி, அதாவது தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது, அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு நான் 4 வருஷத்துல நாலு இது பண்ணிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இவ்வளவு பணம் மத்திய அரசு தந்தது, மாநில அரசு இவ்வளவு போட்டு பண்ணிருக்கிறோம், மக்கள் நல திட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டா அது நல்லது. எங்களுடைய கூட்டணி பத்தி பேசிட்டே இருக்கேன்னா, இந்த புலி வருது எல்லாரும் ஏமால வந்து படுத்துடுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குது.